சொல்வதெல்லாம் உண்மை. உங்க மனைவிக்கு நீங்க துரோகம் செய்யல? அவளுக்கு புருஷன் இல்லை. விட்டுட்டு தானே என்னிடம் வந்தாங்க. புருஷன் இருக்கும்போது எதுக்கு உங்க கூட வந்தாங்க? கொஞ்சம் பாசம். இன்னொருத்தரோட புருஷன் மேல அவன் எதுக்கு பாசம் வைக்கிறான்? நல்லா குடும்பம் தான், நல்லா தான் இருந்தாங்க. எப்படி மாதா சரி, அப்ப நீங்க அவங்க கூட வாழ்ந்துங்க. அவங்களுக்கு டிவோர்ஸ் சொல்லுங்க. உங்க பேரு? செண்பகம். நானும் எங்கள் வீட்டுக்கார் வந்து அரேஞ்ச் மேரேஜ். எத்தனை பேர் நீங்க வீட்டுல? நாங்கள் 5 பேர், அக்கா தங்கச்சிங்க 4 பேர், ஒரு தம்பி. அப்பா அம்மா என்ன செஞ்சாங்க? அப்பா வந்து இப்போ இறந்து ஒரு 4-5 வருஷம் ஆகுது. என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தார்? அப்பா உடம்பு சரியில்லாத வீட்டில் தான் இருப்பார். அம்மா தான் வேலை செஞ்சு எங்களை காப்பாற்று. என்ன வேலை செஞ்சாங்க? அம்மா கூலி வேலை தான் செஞ்சாங்க. கூலி வேலை, மூட்டை தூக்கி எங்களை வளர்த்துனாங்க. நெல் மூட்டை, கோலமாவு வேலை செஞ்சு மூட்டை தூக்கி வளர்த்துனாங்க. நல்லா வளர்த்துனாங்க. எவ்வளோ பசங்க உங்களுக்கு? எனக்கு 3 பசங்க. ஆம்பளை பசங்களா? +2 படிக்கிறான் பெரியவன், +1 படிக்கிறான். அதுக்கு சின்னவன் 8th படிக்கிறான். எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க எந்த ஒரு இது கடைக்கு கூட எங்கேயும் அனுப்பிச்சி விட்டது நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்லா தான் இருந்து 16 வருஷமா. இது வந்து ஒரு பொம்பளை வந்து வீட்டுக்கு வந்து சவாரி கொடுத்துருக்கா. எங்கள் வீட்டுக்காரர் டிரைவர்னா சவாரி கொடுத்த பழக்கமாக இருக்குது போல். அது எனக்கு தெரியல. சிதம்பரத்தில் பார்க்கடல்னு தண்ணி விட்டாங்க. அப்போ வந்து என்னையும் வர சொன்னாங்க. வீட்டுக்கு நாங்கள் போனோம். அப்போ வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இதுதான் சீலா தங்கச்சி, பாப்பா நல்ல பொண்ணு தங்கச்சி அப்படின்னு சீலாவையும் அவங்க அண்ணியும் அறிமுகப்படுத்தினாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறது? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கு, புருஷனும் இருக்குது அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. சரி, நான் அறிமுகப்படுத்திட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு நான் வந்துட்டேன். வந்து மறுநாளே வீட்டுக்கு வந்ததுங்க. மறுநாளே வீட்டுக்கு சரி வீட்டுக்கு வாங்கன்னு சும்மா பார்த்தோம், சும்மா தான் சொன்னோம். சரி வீட்டுக்கு வாங்க அப்படின்னா அதுவும் வீட்டுக்கு வாங்கன்னு சரின்ட்டு நான் வந்துட்டேன். மறுநாள் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து அப்புறமேட்டு சமைச்சேன். எல்லாம் சரி சாப்பிட்டுக்கிட்டு போனாங்கண்ணா. போன அண்ணான்னு தான் கூப்பிட்டது. அந்த பொண்ணு மட்டும் வந்ததா? அந்த பொண்ணு அவங்க அண்ணி பசங்களை கூட்டிகிட்டு வந்தது. மறுநாள் வந்து அவங்க பொண்ணு, அவங்க புருஷன், பசங்க, அவங்க அண்ணி எல்லாரும் வந்தாங்க. மறுபடியும் வந்து அதுக்கிட்டே தங்கச்சின்னு சரி நல்லா ஃப்ரெண்டாக தானே பழகுறோன்ட்டு அந்த இதுலேயும் எல்லாம் சொல்லியிருக்கேன். நான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு, எங்கள் வீட்டுக்கு வராது இருந்து என் வீட்டுக்காருக்கு என் நான் இருக்கிறது தெரியாத, பசங்க இருக்கிறது தெரியாத. அப்படி வந்திருந்தா கூட ஒரு சப்போஸ் நான் வந்து நம்ம புருஷனால வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு ஏற்றுப்பேன். அதுக்கு புருஷன் இருக்குது, புள்ள இருக்குது, என் வீட்டுக்கு வந்திருக்கு, என் வீட்டு சூழ்நிலையெல்லாம் சொல்லியிருக்கேன். தெரிஞ்சு உங்கள் புருஷன் தான் கூப்பிட்டாங்க, நான் போனேன்னு எப்படி மேம் சொல்லலாம்? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? சரி, வந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு போனாங்க. மேம் இவங்க இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு தெரியாது. எங்கள் பையனுக்கு வந்து பர்த்டே, சின்ன பையனுக்கு பர்த்டே, புருஷன் பொண்டாட்டி அவங்க 2 பேருமே வந்து நான் சொல்லவே இல்லை அதுங்கிட்ட. அதுங்க 2 பேருமே வந்து கேக்கு வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு சில வாங்கிட்டு வந்தேன், இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இதெல்லாம் வாங்கிட்டு வர வேண்டியதே இல்லை, காசு இல்லை நேரத்தில் இதெல்லாம் இருந்து. அவங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா சும்மா தான் அப்படின்னு. அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? அவங்க வீட்டுக்காரர் ஆசாரி வேலை செய்கிறாரு. ஒரு வாட்டி நாங்கள் அவங்க வந்த வாட்டி ரேஷன் கடைக்கு போனோம். ரேஷன் கடைக்கு போகும்போது சரி அப்படியே வசீலா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க. எதுக்கு? நான் யார் வீட்டுக்குமே போக மாட்டேன். எதுக்குங்க போகலாம், எல்லாம் வேணாம், எனக்கு வீட்டில் வேலை இருக்குன்னு. இல்லை சும்மா போயிட்டு வரலாம் வா அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க. நானும் போனேன். போனதுனால சரின்ட்டு ஒரு டீ ஒன்று கொடுத்தது, குடிச்சிட்டு சரின்னு போனேன். என்ன அது சர்ப்ரைஸாக வந்து வந்திருக்கீங்கன்னு. சும்மா தான் அப்படின்ட்டு அவங்க சொல்லி பேசிட்டு ஒன்றும் சில சரி நான் கிளம்புறதுக்கு அந்த டீயை குடித்தோடனே எனக்கு ஒரே தூக்கமாக வந்தது. என்னன்னே தெரியல, என்ன தூக்கமாக வருது அப்படின்ட்டு எங்கேயுமே போய் யார் வீட்லேயுமே உட்கார மாட்டேன் நான். இங்கே வந்து எனக்கு இந்த டீ குடித்தோடனே தூக்கம் வருது, என்னங்க ஏதுங்கன்னு கேட்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க இவங்களும். அது வந்து அதுவும் நான் பெருசாக ஒன்றும் எடுத்துக்கல. ஏதோ தூக்கம் வருது, இதை நம்ம தான் இந்த நைட்டு இட்லி மாவு அரைக்க கொள்ள அதனாலன்ட்டு நான் எதுவுமே நினைக்கல. வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் வந்து அதுங்க எல்லாருமே வந்தாங்க வீட்டுக்கு. அவங்க புருஷன், அதுங்க அவங்க அண்ணி எல்லாமே. அது காலேஜ் போயிட்டா கூட அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஃபோனை போட்டு வர சொல்லிடும். சுதாங்கிற காலேஜ் போகணும், அது படிக்குது அந்த பொண்ணு, சுதாங்கிற பொண்ணு. அவங்க அண்ணி அவங்க வீட்டுக்கார பயணம் போயிட்டாருன்னு அது வந்து இது வீட்டில் தங்கி அவங்க வீட்டில் தங்கி படிக்குது. அது என்னமோ அதுதான் கல்யாணம் பண்ணி வச்சு தான், லவ் மேரேஜ். அதுங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியல. இவங்க வந்து என்னை நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. இவங்க வீட்டுக்கு நான் என்னையும் கூட்டிகிட்டு போனால் டவுட் இல்லாத இருக்கும், யாரும் டவுட் பட மாட்டாங்க அந்த மாதிரின்னு. ஆனால் அதுங்களுக்குள்ளேயே தெரிஞ்சிருக்கு. நான் கேட்டதுக்கு அவங்க வீட்டுக்காரர் தேவையில்லாத எனக்கு சொன்னாங்க. சீலாவை பற்றி தெருவில் யார் எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்னு. எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. சரி பொண்டாட்டினா இப்படி தான் இருக்குன்னு எது சொன்னாலும் நம்ப அதுதான் இருக்குன்னு. அப்புறமேட்டு அது கூட நம்பிக்கை வைக்கலன்னா என்னான்ட்டு நான் பேசாமல் இருந்துட்டேன். அதோட நான் விட்டுட்டேன்.
இது இந்த வயசியெல்லாம் நடந்த வாட்டி தான் எனக்கு வந்து எதுக்கு தேவையில்லாத சொன்னார். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது? அங்கே சமைச்சு கிமிச்செல்லாம் சாப்பிட்டு வந்துட்டு போயிட்டு மறுபடியும் 10 நாள் ஆகுது, கடலூர் போயிட்டாருன்னு சொன்னாங்க. அவங்க வீட்டுக்கார் கடலூர் போயிட்டாங்கன்னாங்க. கடலூர் போனவங்க நேராக அவங்க வீட்டுக்கு போவதா எங்கள் வீட்டுக்கு வந்தார் அவங்க வீட்டுக்காரர். அப்போ வந்து இவங்க கிட்ட எங்கள் வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு அதுக்கு ஃபோனை போட்டு வர சொல்கிறாங்க. பொண்டாட்டியை வந்து ஃபோனை போட்டு இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கே தான் இருக்கேன், அண்ணா வீட்டில் தான் இருக்கேன், நீ வா அப்படின்னு சொல்லி. அதுக்கு கூட நான் வந்து எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி சண்டை போகிறேன். என்ன அது 10 நாள் கடலூரில் போயிட்டு வந்திருக்காரு வேலைக்கு, வீட்டுக்கு போவதை இங்கே ஏன் வந்திருக்காரு? இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது என்ன அது, வீட்டுக்கு தானே போகணும். இங்கே என்ன இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை, அதனால இப்படியே வந்தார். போனால் கடங்காரெல்லாம் கேட்பாங்கன்ட்டு இப்படியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது பிரச்சனை அப்படி போயிடுச்சுங்க மேம். மறுபடியும் இன்னொரு நாள் வந்து நான் இது கோயிலுக்கு கிளம்புறேன். நான் மருவத்தூர் கோயிலுக்கு போகிறேன். அம்மாவாசை மருவத்தூர் கோயிலுக்கு போகிறேன். மருவத்தூர் என் பசங்க வந்து பெரிய பசங்க, இன்னும் வந்து எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் வந்து அது வீட்டுக்கு அன்னைக்கும் அவங்க குடும்பத்தோட எல்லாம் தான் வந்திருக்காங்க. சீலா சமைச்சு கிமைச்சி சாப்பாடு போட்டு நான் கோயிலுக்கு போகிறேன், நீ வீட்டில் தங்காது, வீட்டில் இருக்க வேண்டியதெல்லாம் நீ கிளம்பு. எதுக்கு வந்தா? சும்மாவே வருங்க, சும்மா நான் இங்கே வந்தேன் பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் ஒன்றும் நினைக்கல. அப்போ வந்தப்போ அப்புறமேட்டு சாப்பாடு எல்லாம் சமைச்சி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு எல்லாம் சாப்பிட்டு, சரி சீலா நான் கோயிலுக்கு கிளம்புறேன், நீ வீட்டுக்கு போயிரு சுதா சீலா அப்படின்ட்டு சொல்லிட்டு போனேன். அப்புறம் அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரான். நாங்கள் கோயிலுக்கு கிளம்புனோடனே நீ வீட்டுக்காரர் வந்தீங்கல்ல, வெளியில் போயிட்டு வந்தீங்க, உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருமா இல்லையா மேம்? வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாதா, அது அங்கேயே விட்டுட்டு நானும் கோயிலுக்கு போயிட்டேன். ஆள் இல்லாத வீட்டில் ஒரு ஆம்பளை இருக்கிற வீட்டில் நீ எதுக்கு உங்கள் பொண்டாட்டியை விட்டுட்டு வர? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது எப்படின்னா நான் வந்து கோயிலுக்கு போயிட்டேன். கோயிலுக்கு போயிட்டு ஃபோன் போட்டால் நான் வந்து இப்போ ஒரு சாவு ஐவி வச்சுட்டு மலரக்கா வீட்டுக்காரன்னு டிரைவர் எங்கள் வீட்டுக்காரு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சாவு வச்சு நான் சாவில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யார்? எங்கள் வீட்டுக்காரங்க. வீட்டில் தான் இருக்காங்க. போயிட்டு உடனே வந்துட்டாங்களாம். நான் வந்து காலையில் நான் சொன்னேன், எனக்கு மனசே எனக்கு சரியில்லை, நான் காலையில் தான் வருவேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போன உடனே நேரத்தில் முடிஞ்சு போச்சு. 4 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். 4 மணிக்கு எவ்வளோ இருக்கா அவங்களும் இருக்காங்க, எங்கள் பசங்க இருக்காங்க. ஒன்றும் இல்லை, அப்பயே நான் அது பண்ணிட்டு ஒரு சூட அனுப்பிச்சது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு எதனா. அப்போ கூட நான் அந்த பொண்ணு மேலே சந்தேகப்பட்டு நான் கேட்கல. சரி எதுனா நம்ம இது பண்ணுறது நம்ம கேட்கக்கூடாது, அது நம்மளாட்ட ஒரு பொண்ணு அப்படின்ட்டு எந்த ஒரு தப்பான எண்ணம் சரி செய்யணும் ஒரு கேட்கவே கிடையாது. அப்புறம் காலையில் இப்போ ஏஞ்சிது போக வேண்டியதான். நாங்கள் வீட்டுக்காரர் வந்தாருன்றீங்க, டீ போட்டுக்குன்னு என்கிட்ட ஃபோனில் சொன்னீங்க, சேலா வீட்டுக்காரர் வந்துட்டார் டீ போட்டுக்கிட்டு அப்புறமேட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஏன் போகல? போயிட்டாங்கன்னு தானே சொன்னீங்கன்னா. சீலா மட்டும் எந்தாங்க பசங்க தனியாக இருக்குது. என் பசங்க பெரிய பசங்க, உன் பையன் சின்ன பையனை போட்டு புருஷங்கிட்டையும் அண்ணிக்கிட்டையும் கொடுத்து அனுப்பிச்சுட்டு என் பசங்களை நீ என்ன பார்த்துக்கிறது? அப்போ கேட்டுட்டு அப்புறம் நைட்டு தங்கினாளா? நைட்டு தங்கியிருக்கா. நீங்கள் இல்லை? நான் இல்லை. விடிஞ்சி சரி போட்டுன்னு சரி நானும் சொன்னேன், சரி சீலா டீ போடுறேன் குடிச்சிட்டு போட்டேன். இல்லை எனக்கு டீயெல்லாம் வேணாம், நான் அவசரமாக கிளம்பி போயிடுச்சு. ஃபோனு வந்து கரெக்டாக இவங்க வெளியில் கிளம்புனா அவளும் கிளம்பிடுவாப்புல இருக்குது. ஃபோன் போட்டால் இவங்களுக்கு ஆனாவும் அவளுக்கு சரி ஃபோன் போட்டு பார்ப்போன்ட்டா எனக்கு ரொம்ப பேசவும் எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. டவுட் வந்து கேட்டால் கூட இல்லை நான் வேணா சொல்லி அது என்ன செருப்பால் அடிக்கட்டுனா அப்படியெல்லாம் வேணாம், அப்படியெல்லாம் நீங்கள் அசிங்கப்பட்டுக்க வேணாம் பேசாதீங்க. கூட பிறந்த தங்கச்சி கூட ஒன்றா போனாவே ஏதாவது சொல்கிற ஊர், நீங்கள் வந்து யார் என்னன்னே தெரியாது, எனக்கு இப்போ தான் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு. அப்போ நான் அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன், இவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி, எனக்கே 16 வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளோ நாள் நீங்கள் ஃப்ரெண்டுன்னு வந்ததே கிடையாது. இப்போனா நான் ஃப்ரெண்டுன்னு சும்மா அப்போ வந்து எங்காவது பார்த்தா என்ன இதுன்னு பேசிப்போம், இப்போ தான் ரொம்ப ஃப்ரெண்டு. இது வரையிலும் நான் பார்த்ததே கிடையாது உங்களை, இப்போ தான் சொல்கிறீங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதோட அப்படியே விட்டுட்டு அன்னைக்கு வந்து என்ன நடந்து அவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரரும் அவங்களும் வந்து 2 பேருமே வெளியில் போயிட்டாங்க. சீலா வீட்டுக்காரரும் எங்கள் வீட்டுக்காரரும் கறி எடுத்துகிட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க. மறுநாள் கறி எடுத்துகிட்டு வரேன்ட்டு போயிட்டு இது வந்து வீட்டில் இருந்தது. நாங்கள் சரி சமைச்சு மறுபடியும் நிறையா வாட்டி வந்திருக்கு. நிறையா வாட்டி வந்தால் எதுக்கு அதுவும் கேட்டேன், ஏன் சீலா சும்மா வரேன்னு கூட கேட்டேன். இல்லைக்கா கடைக்கு வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறேன். சரின்னு நானும் ஒன்றும் செய்யலை, விட்டுட்டேன். அப்படி வந்துட்டு போவோம். புது வருஷம் ஒரு வாட்டி வந்து புது வருஷம் அவள் இதில் விருதாளத்தில் அவங்க அம்மா வீட்டில் இருந்திருக்காப்புல இருக்குது. ஸ்கூல் லீவுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு மிஸ்கால் வந்து அப்போ வந்து 2912 ஒரு நம்பர் வரும், அந்த நம்பர் வந்தது. மிஸ்கால் மட்டும்தான் வந்தது. இது யாருதுங்க? அப்போ தான் இந்த எண்ணமே இல்லை, இந்த சந்தேக நம்பர் யார் தான் மிஸ்கால் வந்தது அப்படின்னு. சந்தேகம்னால உறுத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது எனக்கு. கோயிலுக்கு போனேன் நான், செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் கோயிலுக்கு போவேன்.
கோயிலுக்கு போனோம். நான் போய் எனக்கு விளக்கே தோணவே இல்லை. இவங்க வந்து நான் தம்பிக்கிட்ட போய் வண்டியை விட்டுட்டு வரேன்ட்டு போயிட்டாங்க. நாங்கள் விளக்கு போகிறோம், விளக்கு போடவே எனக்கு இதில் வண்டி விட்டுட்டு வரேன். நாங்கள் இன்னமும் வரல, எங்கே போயிருப்பாங்க, அங்கே ஏதாவது போயிருப்பாங்களான்ட்டு கரெக்டாக நான் போகிறேன், அங்கேருந்து வராங்க. விளக்கு போகிறோம், விளக்கு போடவே எனக்கு இதில் வண்டி விட்டுட்டு வரேன். நாங்கள் இன்னமும் வரல, எங்கே போயிருப்பாங்க, அங்கே ஏதாவது போயிருப்பாங்களான்ட்டு கரெக்டாக நான் போகிறேன், அங்கேருந்து வராங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் தானே அவங்க வீடு? எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே நான் சுற்றி போகிறேன், அங்கேருந்து வராங்க. வந்தோடனே எனக்கு அங்கே பார்த்த உடனே கை காலெல்லாம் நடுக்கில் எடுத்துருச்சு. தில்லையம்மன் கோயிலுக்கு நேராக நின்று அப்போயும் நான் சொன்னேன், ஏதோ நடக்குது, ஆனால் நீங்கள் வந்து மறைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இல்லை, சாமி சத்தியமாக சொல்கிறேன், ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் இல்லைன்னு போய் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லைன்ட்டு உட்கார சொன்னாங்க. நான் உட்காரல, நான் நடந்தே போகிறேன்னு நடந்தே வந்துட்டேன். நான் நடந்தே வந்து மறுபடியும் கோயிலில் சாமி விளக்க போட்டு மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தாட்டி அங்கே வண்டியை விட்டுட்டு மறுபடியும் வந்து அதெல்லாம் நான் நல்லா சும்மா அன்றைக்கி போனேன். எப்பயுமே நான் போவேன் அதுமாரி. சும்மா அந்த அம்மாவை பார்க்க போனேன். அந்த அம்மாவை அவள் ஊரில் இருக்கான்னு சொன்னீங்க. ஒரு மிஸ்கால் வந்துட்டு அப்போ அவன் நம்பரை தான் அது எனக்கு தெரியும், 2912 அது நம்பரை தான். மிஸ்கால் வந்தோடனே நீங்கள் வந்து போகிறீங்க. நான் தான் சொன்னேன் உங்ககிட்ட மிஸ்கால் வந்திருக்குன்னு, அதை பார்த்துட்டு தான் நீங்கள் போகிறீங்க அப்படி சொன்னாட்டி அது அதோட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் மேம் அன்றைக்கே வந்து அன்றைக்கி சாயந்தரமாக புது வருஷம் அன்றைக்கி தலைக்கெல்லாம் எல்லாம் செய்விட்டு பூ வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ஏன் செய்யலா அப்படின்னா, சும்மா தான் அப்படியே கடைக்கு வந்தேன், செல்லுக்கு கார்டு போட வந்தேன், அப்படியே வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு. அப்போ கூட வந்து அது வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிறது நம்ம டக்குன்னு சந்தேகப்படக்கூடாதுன்னு நான் சந்தேகப்பட்டு கேட்கவே இல்லை. அதுக்கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் கேட்கவே கிடையாது. அவருக்கு எவ்வளோ பசங்க? 3 வயசு பையன், பொண்ணுக்கு வந்து 5வது படிக்குது போல இருக்கு. 3. அப்புறம் அவங்க எங்கள் பையனுக்கு பர்த்டே கேக்கு வாங்கிட்டு வந்தாங்க மேம். அதுன்ட்டு நான் கேட்டுட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு விட்டுட்டேன். அது முதல்ல தானே? அதுக்கு முதல்ல 2வது வாட்டி அவங்க பையனுக்கு பர்த்டே வந்து ஒரு 2 மாதம் சென்னு இவங்க வண்டிக்கு போயிருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க வண்டிக்கு போயிட்டு வந்த உடனே நான் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு கேக்கு வாங்கிட்டு வந்தாங்கல்ல. அது வந்து அப்போ விருதாளத்தில் இருக்குது, லீவில் விருதாளத்தில் அவங்க அம்மா வீட்டில் இருக்குது. நானும் வாங்கிட்டு போகிறேன்ட்டு விருதாளத்துக்கெல்லாம் போவேன் நாங்கள் அம்மா வீட்டுக்கு. இங்கே வரும் வந்த வாட்டி அந்த பொண்ணுக்கு பர்த்டே வரும், அந்த பையனுக்கு பர்த்டே வந்துடும், போனால் போயிட்டு போகுது. அந்த பொண்ணுக்கு பர்த்டே வரும், அப்போ நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம பையனுக்கு வாங்கி கொடுக்கும்போது நம்ம வாங்கி கொடுக்காத விடக்கூடாது, அது தப்பு, நம்ம வாங்கி கொடுத்துக்கலாம். அதெல்லாம் முடியாதுன்னு நம்ம போய் கொடுத்துட்டு வருவேன்னு நிற்கிறாங்க. சரி அப்போ நானும் வரேன் அப்படின்னா, நீ எல்லாம் வேணாம் அப்படின்னு. இல்லை நானும் வரேன் அப்படின்னா, சரி சின்ன தர்மாவை கூட்டிகிட்டு போங்கன்ட்டு எங்கள் சின்ன பையனை அனுப்பிச்சுட்டேன். 5-7 போகும்போதே ஒரு நேரம் ஆயிடுச்சு. போய் கொடுத்துட்டு உடனே நீங்கள் வந்துருங்கன்னு. தெரியாத ஃபஸ்ட்டு அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு போனது அன்னைக்கு மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு போனது அன்னைக்கு மட்டும்தான். தெரியாத வந்து 2-3 வாட்டி போயிருக்காங்க. அன்றைக்கி வரவே இல்லை, அங்கேயே தங்கிட்டாங்க. ஏன் தங்கிட்டீங்கன்னு காலையில் வந்து கேட்டேன் நான். ஏன் இவ்வளோ நேரம் வரல, நீங்கள் நைட்டு பஸ் இல்லாதனால தான் தங்கிட்டாங்க அப்படின்னு. விடிஞ்சு 11 மணிக்கு தான் வராங்க. யார் யார் அவங்க புருஷன், அது அந்த எங்கள் பையன், 4 பேரும் வந்தாங்க. 4 பேர் வந்தாங்க. இவ்வளோ நேரம் வரையிலுமா பஸ் இல்லை உங்களுக்கு, விடிஞ்சு இவ்வளோ நேரம் வரையிலும் பஸ் இல்லையா, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு அது வந்து அப்படி உட்காந்துருந்துச்சு. இவங்க வந்து கட்டிலில் உட்காந்துருந்தாங்க. என்ன கட்டிலில் உட்காந்துக்கிட்டு சும்மா அவளையே பார்த்து இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்குது, தங்கச்சின்றீங்க என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அவளை என்ன இப்படி பார்க்குறா, அண்ணான்றா இப்படி பார்க்குறா, என்னன்னு சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ட்டு நான் போயிட்டேன். அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனை. அப்பயும் அவங்க வீட்டுக்கார கேட்டேன், சுவாதி அப்பா உங்கள் மூஞ்சி வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, சீலா மூஞ்சி நல்லா தெளிவாக இருக்குது, உங்கள் மூஞ்சி என்னமோ சண்டை போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு. அதுவும் கேட்டுட்டு நான் போய் மாவு அரைச்சிக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சொன்னான்னா அவன் என்ன செஞ்சுட்டா, அன்னைக்கு தான் கறி எடுக்க போயிருந்தாங்க 2 பேரும். கறி எடுக்க போய் சமைச்சு சாப்பிட்டு அவங்க அம்மா ஃபோன் போடுது, எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா வீட்டில் தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன்ட்டு அவங்க அம்மா கிட்ட ஃபோன் போட்டு சொன்னேன். சரின்ட்டு சாப்பிட்டு இவன் என்ன செஞ்சுட்டா, நான் சரி போயிட்டு வரேன், தெரிஞ்சவங்களை பார்க்கணும், போயிட்டு வரேன்ட்டு போயிட்டேன். அவங்க வீட்டுக்காரர் எங்கள் வீட்லேயே இருக்கார். எங்கள் வீட்டுக்காரங்கன்னா என்ன இப்படி கேட்டதுக்கு ஒன்றுமே இல்லாத அன்றைக்கி என்னை அடிக்கவே மாட்டாங்க, சண்டையே போட மாட்டாங்க. சும்மாவே அன்றைக்கி சண்டை போட்டு அடிச்சுட்டு அன்றைக்கி போனவங்க தான். என்ன ஏதுன்னே கண்டுக்கல. எனக்கு ஏதாவது ஒன்றாவே உடனே கேட்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அன்றைக்கி அடிச்சுட்டு போனவங்க தான் வண்டிக்கு போகிறேன்ட்டு. வரவே இல்லை. ஃபோன் போட்டால் தான் வந்துடுறேன், வண்டியில் இருக்கேன், வந்துடுறேன்னு. இவங்க வந்து எனக்கு பிரச்சனைங்கன்ட்டு அன்றைக்கி சொன்னாங்க, அவங்க வீட்டுக்கார வந்தோடனே தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ பேசி முடிச்சிக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு. என்னன்னே என்கிட்ட சொல்லவே இல்லை. இருந்தாலும் சரி இவங்களும் வந்துடுறேன்ட்டு அன்னைக்கும் போயிருக்காங்க விருதாளம், அந்த பொம்பளையை கூட்டிகிட்டு. என்கிட்ட வண்டிக்கு போயிருக்கான் வந்துருவான்ட்டு விடிஞ்சீர் மட்டும் வரல. அடுத்த ஆம்பளையை எங்கள் வீட்டில் தங்க வச்சுட்டு அங்கே உங்களுக்கு தெரிய வந்தது கன்ஃபார்ம் எங்கள் வீட்டு விட்டு கிளம்புனாடி தான் கன்ஃபார்ம் தெரிஞ்சது. எதுக்கு கிளம்பினாங்க, ஏதாவது நடந்ததா? 2 பேரும் எதுவுமே நடக்கல. இதான் 2 பேரும் தனியாக போய் இருந்துக்கலான்ட்டு கிளம்பிட்டாங்க. என்ன நடந்தது அன்னைக்கு? என்ன நடந்தது அன்னைக்கு வந்து இது மீன் வண்டிக்கு போகிறான்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்கிட்ட.
மீன் வண்டிக்கு போகிறேன்னு சரி அப்படின்ட்டு நான் மீன் வண்டிக்கு தானே போகிறாங்க, டூரிஸ்ட் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க, மீன் வண்டிக்கு போகிறேன்னு சரின்ட்டு நான் அப்பயும் கிளம்பும் போதும் சொல்கிறேன், நீங்கள் மீன் வண்டிக்கு போகிறன்றது எனக்கு இன்னும் சரிப்பட்டு வரல. என்னமே அப்பயும் நான் கேட்குறேன், என்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது, எனக்கு ஒன்றும் சரிப்பட்டு வரல, நீங்கள் வந்து வேண்டாம் வண்டிக்கு பாருங்க. இல்லை நான் போயிட்டு மாதத்தில் 2 வாட்டி வாரத்தில் 1 வாட்டி நான் வந்துடுவேன், வண்டி இந்த பக்கம் வரும்போது நான் வருவேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அன்றைக்கி கிளம்பின வாட்டி வந்து காலையில் அவங்க வந்து மெட்ராஸ் சென்னைக்கு எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருக்காங்க. எங்கள் சித்திக்கு வந்து என்கிட்ட வந்து நைட்டு நான் ஃபோன் போடுறேன், வண்டியில் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. காலையில் ஃபோன் வெட்டிடல, நான் கடலூரில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடலூரில் தான் இருக்குன்னு சொல்லி எங்கள் சித்தி எனக்கு ஃபோன் போட்டது. என்னடா பாப்பா இல்லையே, இது என்னடா கருப்பாக ஒரு பொம்பளையை கூட்டிகிட்டு வந்திருக்கா, யார் அதுன்னு. இல்லை செண்பகம் தான் அனுப்பிச்சி விட்டது, அவங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்குது, போய் காட்டிக்கிட்டு வந்து நான் தான் அனுப்பிச்சி விட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு எங்கள் மாமாவுக்கு ஃபோன் போட்டிருக்கு எங்கள் சித்தி, யாரோ ஒரு பொம்பளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்டா தம்பி, நீ பாப்பா அப்படின்ட்டு. எங்கள் மாமா அண்ணா எங்கள் வீட்டுக்காரோடைய சித்தப்பா அவங்க வந்து எனக்கு ஃபோன் போட்டாங்க. என்னம்மா தம்பி எங்கம்மா தம்பி போயிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைம்மா வந்து வண்டிக்கு போயிருக்காங்க, மீன் வண்டி, கடலூருக்கு மீன் வண்டிக்கு போகிறான்னு தான் சொல்லி என்கிட்ட போனாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா நீ சொல்லு, உண்மையை சொல்லு, நீ மறைச்சே நீ உன் வாழ்க்கையை வீணாக்கிற, உண்மையை சொல்லணும். இல்லைம்மா எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ கடலூர் போகிறோன்னு தான் என்கிட்ட போய் சொல்லிட்டு போனாங்கன்ட்டு நானும் அவங்ககிட்ட சொல்கிறேன். அவங்களும் டீட்டெயிலாக அந்த மாதிரி ஒரு பொம்பளையோட வந்தாங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்க வந்து சத்தியம் பண்ணிட்டு நீ போய் அவங்க விருதாளத்தில் விட்டுட்டு நீ வீட்டுக்கு போடான்னு சொல்லிட்டாங்களாம். அப்படி இதெல்லாம் தைரியமாக அவங்க வீட்டுக்கு போனார். ஹாஸ்பிட்டலுக்கு என்னது அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தெரியாது, காட்டிட்டாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நான் தான் அனுப்பிச்சி விட்டேன்னு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு அவங்க அப்படியே கூட்டிகிட்டே வரல, அப்படியே திருப்பூருக்கு போயிருக்காங்க போல இருக்கு. அதுவும் எனக்கு தெரியாது. அப்புறமேட்டு அன்னைக்கே வந்து நான் வந்து காலையில் 7:30 மணி இருக்கும், அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போடுறேன். அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இது மாதிரி சீலா இருக்கா அப்படின்னு கேட்டேன். சீலா இருக்கான்னு, இல்லை இருக்காம்மா அப்படின்ருச்சு. ஆனால் என் வாழ்க்கையை கெடுக்குன்னு யாரும் வந்து இது பண்ணாங்களே தெரியல, அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு தெரியாது, என் அப்பா மாரி இருந்து ஏமாத்திட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் தெய்வம் தான் பார்த்து தண்டனை கொடுக்கணும். புருஷன்லேருந்து அது அண்ணன் பொண்டாட்டிலேருந்து அவங்க அம்மாவிலேருந்து எல்லாருமே என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இது பண்ணிட்டாங்க. உனக்கு தெரியாது, நீங்கள் அன்டாமில் ஒரு ஆம்பளை வந்தா என் ஃபோன் நம்பர் இருக்கு, எதுக்கு உன் புருஷன் என் வீட்டுக்கு வரான்னு ஃபோன் போட்டு கேட்கணுமா இல்லையாம கேட்கவே இல்லை. அவங்க அம்மா இருக்கு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு அப்புறமேட்டு இவங்க நானும் சரி எங்கள் மாமா மாதிரி இப்படி கிடத்துக்கு வண்டிக்கு தான் மாமா போயிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். உன் ஃப்ரெண்டு யாருமா, உன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுன்னு எனக்கு யாரும் இல்லைம்மா, மாமா என் ஃப்ரெண்டுங்க ஒரு தேவி கிட்ட தான் பேசுவான், அது இருக்கு ஏமாம்மா அப்படின்னு. சரிம்மா ஒன்றும் இல்லைம்மான்ட்டு வச்சுட்டாரு. நைட்டு 9 மணி 10 மணிக்கு அவங்க அம்மா ஃபோன் போடுச்சு, உங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இருக்காருன்னு. ஏன் அந்த மாதிரி ஃபோன் போடுறாங்கன்னு ஏன்னு கேட்குறேன். இல்லை சீலா வந்து நைட்டே போயிட்டா, மெட்ராஸ்க்கு குழு பணம் வாங்கணுன்ட்டு நைட்டே போயிட்டா. நான் காலையிலேயே கேட்டேன், அப்பயே சொல்ல வேண்டியது தானே, ஏன் இப்போ சொல்கிறேன்னு கேட்டேன். இப்போன்னா நைட்டே போயிட்டான்னு நான் காலையிலேயே கேட்டல. நைட்டு எங்கள் வீட்டுக்காரர் நைட்டு வண்டிக்கு போகிறேன்ட்டு போயிட்டாங்க, கடலூர் மீன் வண்டிக்கு போகிறேன்னு. நான் காலையிலேயே தானே கேட்டேன், வீட்டில் இருக்கான்ட்டு எப்படி சொன்னேன் அப்படின்னா, நான் வேலைக்கு வந்துட்டேன், அது எப்படி நைட்டு வீட்டில் இருக்கிற பொண்ணு தெரியாது, இப்போ எப்படி நைட்டே போயிட்டான்னு சொல்கிறேன் அப்படின்னதுக்கு அதுக்கு ஒன்றுமே பேசாத இப்போ கட் பண்ணி வச்சிருச்சு ஒன்று. அது அன்றைக்கே சொல்ல வேண்டியது தானே. மறுபடியும் நாங்கள் போன வாட்டி தான் சொன்னது, நானும் எங்கள் மாமியாவை கூப்பிட்டுக்கிட்டு போனேன் அவங்க வீட்டுக்கு, விருதாசலத்துக்கு போனேன். அன்னைக்கா? மறுநாள் போனோம். இந்த மாதிரி போயிடுச்சுன்னு சொல்கிறீங்களே, ஃபோனை போட்டு இந்த மாதிரி சொல்கிறீங்களே, இப்போ அன்னைக்கே சொல்ல வேண்டியது தானே. 3 வாட்டி எனக்கு தெரிஞ்சு அந்த கேக்கு வாங்கிட்டு வந்த அன்றைக்கி தான் வந்தாங்க, அதுக்கப்புறம் 3 வாட்டி வந்திருக்குன்னு சொல்கிறீங்களே. 3 வாட்டிக்கு என் ஃபோன் நம்பர் இருக்குது, சுதா கிட்ட இருக்குது, என்கிட்ட சுதா ஃபோன் போட்டு சொல்ல வேண்டியது தானே, அண்ணன் இந்த மாதிரி இருக்கா அன்டைமில் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. அதெல்லாம் சொல்லாத இப்போ சொன்னால் என்ன செய்யறது அப்படின்னு. அது வந்து அவள் எப்படியே நாசமாக போயிட்டு போகிறா அப்படி இப்படின்ட்டு உன் புருஷன் நீ தேடி கண்டுபிடிச்சிக்க, அவள் எங்கேயோ போய் செத்து போகிறா அப்படி இப்படின்னு, இவருக்கு இதே தொழிலாக போயிடுச்சு இவளுக்கு அப்படின்ட்டு பேசிட்டு அவங்க அம்மா அதுன்னா நாங்களும் அப்புறமாட்ட அழுந்து இது பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றும் தெரியல, எங்கள் மாமியாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த 10 மணிக்கு அவங்க அம்மா ஃபோன் போட்ட வாட்டி இவங்களுக்கு ஃபோன் போட்டேன், சீலா அவங்க கூடயா இருக்குது, பொய் சொல்லாத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. சீலாவை காணமா, அவங்க அம்மா எனக்கும் ஃபோன் போட்டது, தேடி கண்டுபிடிச்சாங்க, வீட்டில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு. சீலாவை நீங்கள் என்ன தேடி கண்டுபிடிக்கிறது, சீலாவை தேட அவங்க புருஷன் இருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்க அம்மா அவங்கெல்லாம் இருக்காங்க, நீங்கள் ஒன்றும் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, நீங்கள் வாங்க வீட்டுக்கு அப்படின்னு. இல்லை நான் வண்டிக்கு போய் திண்டிவனத்தில் இருக்கேன், டயர் ஒன்று கலந்து போச்சு, டயரை மாட்டி விட்டுட்டு வரேன் அப்படின்னாங்க. டயரை மாட்டி விட்டு வரீங்களா, சீலா டயரை மாட்டி விட்டு வரேங்கிறீங்க, சீலாவை கண்டுபிடிச்சி கொண்டு போய் விட்டுட்டு வரீங்க, என்ன வேலை காட்டுறீங்க அப்படின்னா. இல்லை நான் டயரை மாற்றி விட்டுட்டு வண்டியை வேறு டிரைவர்கிட்ட மாற்றி விட்டுட்டு நான் வந்து சீலாவை கண்டுபிடிச்சி அவங்க வீட்டில் விட்டுட்டு வரேன்னாங்க.
உங்ககிட்ட தான் இருக்காளா சொல்லுங்கன்ட்டு ஒரு கோவம் வந்து கண்ணா அப்படின்னா ஏசினேன். அது ஏசிட்டு நான் எங்கேயோ இப்படியே செஞ்சு இப்படி என்ன புதுசாக இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்ட்டு நான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு எங்கேயோ போகிறேன் செத்து தொலைகிறேன் அப்படின்ட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு கஞ்சி தட்டி மணியில் வந்து இந்த பேச்செல்லாம் பேசுகிறேன். அவங்க அம்மாவும் எங்களுடைய என் மாமியாவும் வந்தாங்க. வந்துட்டு அது அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணவங்க தான் ஃபோனு. 17ஆம் நாள் எனக்கு ஃபோன் வருது. அந்த 2 மாதம் தூங்கவே இல்லை. தூக்க மாத்திரை போட்டு கூட நான் தூங்கலை. ஏன்னா ஒரு சண்டை போட்டுக்கிட்டு கிடையாது. ஒரு குடும்பம் சரியில்லாத பண்ணியிருந்தா கூட என் மனசு ஆறிடும். ஒரு சண்டை கூட போட்டுக்கிட்டது கிடையாது. அவ்வளோ நல்லா எல்லா வியாபாரம் பண்ணி நான் குடும்பத்தை நல்லா கொண்டு வந்தேன். நான் நல்ல விதமாக தான் நான் குடும்பத்தை பார்த்தேன். எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்துனாங்க. என் அண்ணன் பையன் நல்லா பார்த்துப்பாங்கன்னு தான் கொடுத்தாங்க. நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. இது வீட்டுக்கு வந்ததுலேருந்து எனக்கு கஷ்டமே. சரி, 17ஆம் நாளுக்கு ஃபோன் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு? 17ஆம் நாளுக்கு நானும் டிரைவருங்க எல்லாம் வந்து அவங்க வீட்டு மூலியமாவே தெரிஞ்சு போச்சு. நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை. இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரு போயிட்டாங்கன்னெல்லாம் சொல்லவே கிடையாது. வண்டிக்கு போனவங்க காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். 17ஆம் நாள் வந்து சென்னைக்கு வந்து டிரைவருங்கிட்ட சொல்லிங்க டிரைவர் மூலியமாக வேலைக்கு வரேன்னு கேட்டிருக்காங்க. எனக்காக எங்கள் வீட்டுக்காரர் வந்து 10 காசு போய் கை நீட்டி வாங்கியிருக்க மாட்டாங்க. அந்த டிரைவர்கிட்ட வந்து எனக்கு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, அதனால வண்டிக்கு நான் வரேன்னே, வண்டி பார்த்து சொல்லுண்ணே, நான் சென்னையில் வந்து வண்டி ஓட்டுறேன்ட்டு வண்டிக்கு போயிருக்காரு. வண்டிக்கு வந்து அந்த தகவல் எங்களுக்கு தெரிய வச்சு எங்கள் கொழுந்தனார்கிட்டே காசு கடனா 5000 கடனாக வாங்கிட்டு போய் வண்டி வச்சுக்கிட்டு போய் அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் செங்கல்பட்டு வந்துட்டு இருக்கணும்னா நாங்கள் மறைஞ்சி நின்றுட்டு மறுபடியும் இந்த பக்கம் வாங்கினா அந்த ரங்க அண்ணன்ட்டு ஒருத்தர் வண்டியில் கொண்டு வந்தாங்க. வண்டி அப்புறமேட்டு கூட்டிகிட்டு பொண்ணு அவரோட இருந்ததா? அந்த பொண்ணு அவங்க அதான் திருப்பூரில் விட்டுட்டு அவர் மட்டும் வண்டிக்கு வந்திருக்காரு. உங்களை பார்த்த உடனே உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார்? அப்படின்னாரு. அப்படியே ஐயோ கூட்டி போனாங்களா அப்படியே எனக்கு அது வீட்டில். உங்களை பார்த்து வருத்தப்பட்டாரா? அவரை வருத்தப்பட்ட மாதிரி ஒன்றும் தெரியல. பேசாம தான் வந்தாரா வண்டியில்? பேசாமல் வந்தார். நான் வண்டிக்கு போகிறவனையும் பேசாமல் வந்துட்டார். ஆனால் சிதம்பரத்துக்கு மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டோம். சிதம்பரம் அவள் இருக்கிற இடத்துல சொல்லவே இல்லை. திருப்பூர் தான் இருக்கான்ட்டு சொல்லவே இல்லை. சிதம்பரத்துக்கு வந்தோடனே சிதம்பரத்துக்கு வேணாம், சிதம்பரத்துக்கு நான் வீட்டுக்கு வரமாட்டேன், சேலம் போயிடலான்ட்டாங்க. சேலம் உங்கள் அக்கா வீட்டுக்கு போயிடலான்ட்டாங்க. சேலம் எங்கள் அக்கா வீட்டுக்கு போனேன். அவள் எங்கே இருக்கான்னு சேலத்துலேருந்து செங்கல்பட்டுலாம் லாஸ்ட்டில் தான் நான் அவளை இறக்கி விட்டேன். 2 பேரும் தான் வந்தோம் அப்படின்னு இப்படி போய் சொல்லிட்டாங்க. அப்புறமேட்டு நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு முடியெல்லாம் வெட்டிட்டோங்கன்ட்டு முடி வெட்டிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வரலான்னு வந்தோம். நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே காசு வந்து சில்லற வேணும் 500 ரூபா காசு கேட்டாங்க. காசே என் பாக்கெட்டில் இல்லைன்னு. சரி என் பசங்க எங்கே இருந்தாங்க? எங்கள் பசங்களையும் கூட்டிகிட்டு தான் போயிட்டு வந்தாங்க. சிதம்பரத்துலேருந்து பசங்களே எங்கள் மாமியாவெல்லாம் இறக்கி விட்டுட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும் தான் புருஷனை பிடிக்கும் போது பசங்க கூட இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? புருஷனை பிடிக்கும் போது பசங்க கூட இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்பாட்ட? ஒன்றுமே சொல்ல. ஏப்பா அந்த மாதிரி செய்யணும் எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டு பசங்க கிட்ட எதுவுமே வாய் திறந்து பேசவே கிடையாது. எதுவுமே பேசல பசங்க கிட்ட. சரி, சில்லறை மாற்றிட்டு வரேன்னு போயிட்டாரா? நானும் கோயிலுக்கு போயிட்டேன். அப்படியே அவங்க வந்து என்ன செஞ்சிட்டாங்க, கிளம்பிட்டாங்க, திருப்பூருக்கு கிளம்பிட்டாங்க போல். இவங்ககிட்ட எங்கள் அக்கா கிட்ட பஸ் ஸ்டாண்டில் போய் ஃபோன் போட்டாங்களா, ரயில்வே ஸ்டேஷனே பஸ் ஸ்டாண்டு, அங்கேருந்து ஒரு நம்பரில் 1 ரூபா காயினில் ஃபோன் போட்டு இதுமாரி நான் போய் அந்த பிரச்சனையாக இருக்குது, அவ்வளோலாம் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து விட்டுட்டு நான் வந்துடுறேன் சுந்தி, சொல்லு செண்பகத்திட்ட சொல்லு, அழுவு வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லு, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு அது மட்டும் சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரி சொன்னால் பேசுகிறதுக்கே உள்ளே அது மட்டும் சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டாங்களாம். நான் அதுக்கு முன்னாடியே வந்து சரிங்க போகிறேன்னாங்க இன்னும் காணாமே அப்படின்ட்டு போய் தேடிகிட்டே இருந்தேன் பஸ் ஸ்டாண்டில், சேலம் பஸ் ஸ்டாண்ட் கண்ணங்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் தேடிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போன இடத்துல இல்லை. அப்புறம் தான் எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு ஃபோன் இந்த மாதிரி சொல்லிருச்சு. உடனே என்ன அப்படியே வீட்டுக்கு கூட நான் வரல, அப்படியே வந்து எங்கள் அம்மா கிட்ட மாட்டி யாருக்குமே என்னை தேடாதீங்கம்மா, இது மாதிரி அவங்க போயிருக்காங்களா, நான் வந்து மெட்ராஸ் தான் போயிருக்காங்களா, நான் போயிடுறேன்னு நான் தனியாக எங்கேயும் போனதும் கிடையாது. மெட்ராஸ் தாம்பரம் பஸ் ட்ரெயின் போனால் ட்ரெயின் இப்போ தான் போயிருச்சுன்னாங்க. சரி ட்ரெயினில் ஏதாவது போயிருப்பாங்க. உடனே பஸ் ஏறி தாம்பரத்தில் அப்புறமேட்டு மெட்ராஸ் எங்கள் மா வந்து அவங்க சித்தப்பா இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் போட்டு இது மாதிரி வந்திருக்காங்களா மாமா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவங்க வந்து நான் வரதுக்குள்ளே தாம்பரம் வந்துட்டாங்க. அவங்களும் 2 பேர் தாம்பரத்துக்கு வந்துட்டாங்க. நானும் போய் பார்க்குறேன், ஒரு ட்ரெயினில் கூட வரல. ஆனால் அன்னைக்கு பைத்தியக்காரி மாதிரி அலைஞ்சிட்டு தெருவாக பைத்தியக்காரி மாதிரி அரைஞ்சிட்டு மறுபடி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டோம்மா, வாங்கம்மா வேணும் இந்த நிலமையில நான் வீட்டுக்கு வரமாட்டேம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க ஒன்றும் நினைக்காதீங்க அப்படின்ட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டு நான் வந்து நான் சேலம் போகிறேன். எங்கள் மாமா சேலம் பஸ் ஏற்றி விட்டாரு. நான் போயிட்டு மாமான்னு சொல்லிட்டு வந்தேன். வீட்டுக்கு போனேன் பூச்சி மருந்து எனக்கு தாங்க முடியல. ஏன்னா நம்ம நல்லா குடும்பம் பண்ணோம், நல்லா தான் இருந்தோம், எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்ட்டு பூச்சி மருந்து குடிச்சிட்டேன்.
பிடிச்சி பெட்டில் சேர்ந்துருந்தேன். பெட்டில் போட்டிருந்தாங்க. போன உடனே போய் வீட்டுக்கு போன உடனே ஒரு 2 நாள் சாப்பாடு பூச்சி மருந்து கொடுத்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரவே மாட்டேன்னு அப்புறமேட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் அந்த இதெல்லாம் பாஞ்சினால ஒரு ஃபோனு கூட வரல, சுவிட்ச் ஆஃப்லேயே தான் இருந்தது. வீட்டுக்கு வந்த வாட்டி 22ஆம் நாள் ஃபோன் வந்தது. இது மாதிரி திருப்பூரில் தான் இருக்கும், அட்ரஸ் சொல்கிறேன்னா அட்ரஸ் சீக்கிரம் சொல்லவே கிடையாது. நீங்கள் வாங்க திருப்பூர் சேலம் வந்துருங்க, நான் வந்து பார்த்துட்டு அப்படி இப்படின்னாங்க. அப்புறமா திருப்பூர் இருக்குன்ட்டு அட்ரஸ் சொன்னாங்க. அட்ரஸ் சொன்னேன். நான் எங்கள் மாமியார் எங்கள் பசங்க எல்லாருமே போனோம். அங்கே போன உடனே அது திருப்பூர் ரயில்வே கேட்டில் ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஜங்ஷனில் இறங்கிட்டோம். இறங்க சொல்லிட்டாங்க. அங்கேயே இறங்குங்க, நாங்கள் வந்து கூப்பிட்டுக்குறோம் அப்படின்னு. ஏன்னா அப்படியே இவங்க வந்து மாப்பிள்ளை மாதிரி அது பொண்ணு மாரி அப்படியே நல்லா ஜோடிச்சிக்கிட்டு வந்தது. பார்த்தா எப்படி மேம் இருக்கான். 2 பேரும் ஜோடியாக வந்தாங்க. இது வந்து ஜோடியாக 2 பேர் வந்துட்டு இது இப்படி நின்றுக்குச்சு. இவங்க மட்டும் வந்தாங்க, நான் பார்த்துட்டேன். அது இவங்க என்ன சொல்கிறாங்க, யாராவது கூட கூட்டிகிட்டு வந்துருப்பாங்களான்ட்டு இவங்க மட்டும் வந்தாங்க. அவள் வரவே இல்லைன்னாங்க. கிடையாது, 2 பேரும் தான் வந்தீங்க, நான் தான் பார்த்தேன் அப்படின்ட்டு. அப்புறமேட்டு அப்படி இப்படின்னு அப்படின்னா அப்புறமேட்டு பக்கத்தில் உக்காந்துருக்க, பக்கத்தில் ஏறிக்கிட்டு வந்து உக்காந்தா. மாமா நானும் தான் வந்துன்ட்டு. மாமாவா அப்படின்ட்டு அவளை போட்டு சாத்தனேன், அடித்தேன். நான் அவளை அடிச்சுட்டு இவங்களையும் 2 வச்சுட்டு என்ன அடிக்காத அப்படின்னாங்க. இவங்களும் 2 வச்சேன். அவளும் என்ன செஞ்சுட்டா கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு, சரி வீட்டுக்கு வாங்கக்கா பேசிக்கலாம், அங்கே வந்து சின்ன வீடு அசிங்கப்படுத்திடாதீங்க, வீட்டுக்கு வாங்க அசிங்கப்படுத்துறாதீங்கன்ட்டு. அப்புறமேட்டு வீட்டுக்கே கூப்பிடல. அடித்த உடனே அங்கே வந்து அசிங்கப்படுத்துன்ட்டு வீட்டுக்கே கூப்பிடல. அவளும் வந்து போயிட்டான். அந்த ஃபோனை இதை எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு அவளும் போயிட்டான். இவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, நான் இவளை எங்கே போயிருக்கான்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களும் வந்து போயிட்டாங்க. தெரியாத ஊரில் எங்களை விட்டு அப்படியே விட்டுட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்பாரத்துலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. நான் தேடிக்கிட்டு திரியிறேன், எங்கே போனாங்க, எங்கே புதுசு, எங்கே எப்படி போய் எங்கே கேட்குறதுன்ட்டு. அப்போ எங்கள் சின்ன பையனை கையில் கூப்பிட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் எங்கெங்கே இருக்குங்கன்ட்டு தெரியல. முட்டாள்தனம் பண்ணிட்டேன் மேம். அன்னைக்கே போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து அன்னைக்கே ஏதாவது வழி பண்ணியிருக்கலாம். நான் என் புருஷன் திரும்பிடுவாங்கன்னு நம்பி தான் நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். போலீஸ் ஸ்டேஷனில் போய் நேரத்துக்கெல்லாம் ஏமா அப்படின்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி எவ்வளோ நாள் ஆச்சு இது நடந்து? இது நடந்து 2 வருஷம் ஆக போகுது. 2 வருஷம் ஆகுதா? போன லீவுக்கு நடந்தது. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணல. இந்நேரத்துக்கு வந்து இங்கே அடிக்க முடியாதான், நீங்கள் வந்து மகளிர் ஸ்டேஷனுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு அந்த போலீஸ்காரர் அவர் நல்லவர் போல. ஏமா அந்த மாதிரி சரிம்மா அழுவாதீங்கம்மா, எவ்வளோ நேரம் இருந்துன்னா பையன் சாப்பிட்டானாம்மா. நாங்கள் இல்லை சார். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்து? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? இல்லை கம்ப்ளைண்ட் கொடுங்க. அங்கே போயிட்டு நீங்கள் நம்பர் மட்டும் கொடுத்தா, அவன் நம்பர் இருக்குங்க, ஒரு நம்பர் கம்ப்ளைண்ட் பண்ணல. கம்ப்ளைண்ட் வீட்டுக்கு திரும்ப போயிட்டீங்க? வீட்டுக்கு போகல. அவ தான் கண்டுபிடிக்க முடியலையே, எங்களை தான் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு அவன் நம்பர் மட்டும். உங்க வீட்டுக்கு போயிட்டீங்க? இல்ல, திருப்பூர்லயே தான் மேம் இருக்கேன், போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன். அவங்க அம்மாவுக்கும் சுதாவுக்கும் ஃபோன் போடுறேன். இந்த மாதிரி திருப்பூர்ல தான் இருக்கா, வா ஏதாவது முடிவு பண்ணி ஏதாவது இது பண்ணி அவளுக்கு அவ வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க. அவளுக்கு ஒரு பொண்ணு பையன் இருக்கு, அவ புருஷன், நீங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த தப்பு செஞ்சிருக்கீங்க, எல்லாம் சேர்ந்து என் வாழ்க்கையை கெடுத்து விட்டுறாதீங்க. திருப்பூருக்கு இந்த மாதிரி வா. 1.25 வருஷம் என்ன நடந்தது? திருப்பூர்ல வந்து இருந்து கூட்டிட்டு வந்தேன் மேம். கூட்டிட்டு வந்து அவ வந்து மறுபடியும் அவங்களை நானும் இவங்களும் வந்த வாட்டி ஈரோடு வந்துட்டோம். அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் போட்டு வரேன்ட்டு வரவே இல்லை. நாங்கள் ஆள் அனுப்பிச்சி விட்றோம் அப்படின்ட்டு சேலத்துக்கு ஆள் அனுப்பிச்சி விட்றோம். என்ன நிலைமை? இப்போ நிலைமை வந்து இப்போயே அங்கே போயிட்டு இப்போ திருப்பூர்ல இருந்து தான் கூட்டிட்டு வரேன். அன்னைக்கு அவங்க கூட வந்து மறுபடியும் ஓடிட்டாங்களா? மறுபடியும் போயிட்டாங்க. வீடு பார்த்துட்டு வரேன் அப்படி இப்படின்ட்டு மறுபடியும் போயிட்டாங்க. வண்டிக்கு புறன்ட்டு போயிடுறாங்க. வண்டிக்கு போயிட்டு அப்படியே போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க அவங்கள. அப்ப அவங்க புருஷன் என்ன பண்றாரு? அவங்க புருஷன் கண்டுக்கவே இல்லை மேம். விட்டுட்டு போயிட்டாங்களா புருஷன்? புருஷன் அவங்க வீட்டில், அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. அவரோட அம்மா வீட்டில்? அவங்க அவரோட அம்மா வீட்டில். புருஷன் கண்டுக்கவே இல்லை, அதோட சரி. உங்க பேருங்க? இல்லை, என்ன பிரச்சனை? பிரச்சனை அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, நான் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்கள நான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன். ஏன்? அது ஏன் அப்படின்னு சொல்ல முடியாது. அது அந்த நேரம் எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை. என்ன சந்தர்ப்பம் அப்படின்னா, அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா நான் இது பண்ணுறேன், தப்பு பண்ணுறேன், சேர்த்துக்கிட்டேன் அப்படின்ற ஒரு. ஏன் தப்பு பண்ணீங்க? நான் பண்ணல, அதெல்லாம் இல்லை, தப்பெல்லாம் செய்யலை. அதாவது எங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது, எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட பழகும் பொழுது தப்பான முறையில் நான் நடந்துக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் அது அவங்க கணவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மற்றவர்கள்கிட்ட சொல்லும், என்னிடம் கேட்கல, மற்றவங்ககிட்ட கேட்டுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லும் பொழுது அவங்க ஊர்லேயும் போய் சொல்லியிருக்கிறாங்க.
அவங்க நீங்க அம்மா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்க மனைவிக்கு நீங்க துரோகம் செய்யல? செஞ்சுருக்கேன். உங்க மனைவி இதை செஞ்சா நீங்க ஏத்துப்பீங்களா? எப்படி இருக்கும் உங்களுக்கு? கஷ்டம்தான். அப்போ உங்க 3 பிள்ளைங்களை வச்சு விட்டுட்டு அவங்க இன்னொருத்தரோட ஓடி போனா யாரு கூட இருக்கீங்க? இப்போ அவங்க கூட தான் இருக்கேன். அடிக்கடி போயிடுறீங்களாமே ஷீலா பின்னாடி? அப்புறம் நான் தானே கூட்டிகிட்டு போனேன். அப்போ அவங்க அந்த தப்போடே அவள் வாழ்ந்துருவீங்களா? வந்து இல்லை அவள் வந்து தெருவுலையோ இல்லை, அவள் ஒரு குடும்பத்தில் தான் இருந்தாள். ம். தப்பு நடந்து போச்சு, ஓகே சரிங்களா? உங்களுக்கு மனைவி பசங்க இருக்காங்க. சரிங்க. நீங்க மறுபடியும் அவங்களோட போனா என்ன அர்த்தம்? அவளுக்குன்னு யாரும் கிடையாது. ஒரு வீடு வாடகைக்கு தேவைன்னா கூட அவங்களுக்கு புருஷன் இல்லையா அவளுக்கு? என்னங்க? அவளுக்கு புருஷன் இல்லையா? விட்டுட்டு தானே என்னிடம் வந்தாங்க. ஏன் புருஷன் இருக்கும்போது எதுக்கு அவங்க கூட வந்தாங்க? அதுதான் ஒரு சூழ்நிலை. அதான் நான் சொல்லலை. தப்பு தப்பு இல்லையா? ஆமா. தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சு தானே தீரணும். நான் அதான் சொன்னேன் நான். உங்க இல்லைன்னா- புருஷன் உங்க மனைவி உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. ஓகே ஓகே. அவங்க புருஷன் உங்களை மன்னிச்சு ஏத்துப்பாங்க. அதுக்கு முதல்ல நீங்க அவங்கள விடணும்ல. அவங்களுக்கு 2 பசங்க இருக்கு, ஆமாம். உங்களுக்கு 3 பசங்க இருக்கு. நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம தான் பார்க்கணும். தப்பு தானே? நீங்க செய்யறது தப்பு தானே? இல்லை நிறையா தப்பு செஞ்சுருக்கேன். சரி, நான் சரி தப்பு செஞ்சிருக்கேன் சொல்றீங்க. நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்க அந்த பொண்ணு உங்க கூட ஓடி வந்துட்டா, நீங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டீங்கன்னு நீங்க அவங்க கூட போயிட்டே இருக்கீங்க, அடிக்கடி அவங்க கூட போயிட்டு இருக்கீங்க. சரிங்கம்மா. சரி, என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு இவங்க வேற யாரு கூடயாவது போனாங்கன்னா என்ன செய்வீங்க? அது நீங்க ஏத்துப்பீங்களா மறுபடியும்? நான் அதாவது யாருமே அது மாதிரி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்புறம் ஏன் அவங்க உங்களை ஏத்துக்கிறாங்க? அவங்க என் மேலே வந்து ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. தெரியறது இல்லை, அப்புறம் ஏன் துரோகம் பண்ணுறீங்க உங்களுக்கு? ஷீலாவை நீங்கள் கல்யாணம் பண்ண ஆம்பளைன்னு சொல்லாமல், பசங்க இருக்குன்னு சொல்லாமல், அவளை ஏமாற்றி நீங்கள் கல்யாணம் ஆனால் ஆகாத ஒரு பொண்ணை ஏமாற்றி கூட்டிகிட்டு போனால் நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணும். அவளுக்கு தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, உங்கள் மனைவியோட பழகியிருக்கா, வீட்டுக்கு வந்திருக்கா, 3 பசங்க இருக்கு தெரியும், தெரிஞ்சவங்க கூட தப்பு பண்ணியிருக்கா. அப்போ உங்களுக்கு எதுக்கு குற்ற உணர்ச்சி? இது குற்ற உணர்ச்சி என்ன நம்பி வந்துட்டா இருங்க. உங்களை நம்பி வரதுக்கு என்ன 15 வயசு பொண்ணா இல்லை 18 வயசு பொண்ணா? உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை? உங்களுக்கு உங்க மனைவியை பிடிக்கல? உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை? உங்களுக்கு உங்க மனைவியை பிடிக்கலையா? அதெல்லாம் இல்லைங்களா. அந்த பொண்ணு மேல தான் உங்களுக்கு ஆசையா? அதாவது என்னுடைய மனைவியை பிடிக்கல நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இதெல்லாம் வேண்டாங்க. ஆமாம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னால் இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட பேர் வந்துச்சு அவளுக்கு. அவளுக்கு என்ன, எனக்கு புத்தி இல்லாத பொண்ணா? மைனர் அவங்களால கட்ட பேர் வரத்துக்கு அவளுக்கு மூளை இல்லை? புருஷன் பிள்ளைங்களோட இருக்கும்போது ஒழுக்கமா இருக்க தெரியாது? எத்தனை வருஷம் திருமண வாழ்க்கை உங்களுது? 18 வருஷம். 18 வருஷம் திருமண வாழ்க்கை அர்த்தம் எல்லாம் பண்ணிட்டீங்கல்ல. உங்களுக்கு என்னதான் அட்ராக்ஷன் அந்த பொண்ணுகிட்ட? அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, அவள் வந்து போகிறேன் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்பொழுது நான் சொன்னேன், ஏன் நீ போகிற அப்படின்னும்போது, இல்லைங்கன்னா அந்த மாதிரி உங்களால் தான் இந்த மாதிரி பிரச்சனையாக வந்துச்சு. எங்கே வெளியே போகிறேன்னா? எங்கேயோ போயிடுறேன். அதாவது அவங்க வந்து புறப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா நானும் கூட போயிட்டேன். எதுக்கு? அவள் கூட போயிட்டேன். எதுக்கு போயிட்டேன்னா சரி எப்படியாவது ஒரு கன்வென்ஷன் செஞ்சு கூப்பிட்டு வந்துடலாம். நீங்கள் எதுக்கா இன்னொருத்தரோட பொண்டாட்டியை கன்விக்ஷன் செஞ்சு கூட்டிகிட்டு வரீங்க? உங்கள் பிள்ளை பாருங்க, உங்கள் பொண்டாட்டியை பாருங்க. போகும்பொழுது பார்த்தா அங்கே வந்து நான் தான் கூட்டிகிட்டு போயிட்டேன்ற ஒரு என்னங்க பேசுறீங்க? அப்படி செஞ்சுட்டாங்க. என்ன பேசுறீங்க நீங்க? அப்ப என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்குல்ல சொல்றீங்களா? இல்லை முன்னாடி இல்லை, அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் தான். சரி, எதுக்கு உங்க வீட்டில் வந்து நைட்லாம் தங்குறாவ? இப்போங்க அப்போ நைட்டு தங்கினதுன்னா ஒரு எதுக்கு இன்னொருத்தர் வீட்டில் வந்து எதுக்கு நைட்டு தங்குறாவ? இல்லைங்க, அது எப்படிங்கன்னா புருஷனோடய வந்து தங்குவேன் மேம். என்ன செஞ்சிருக்கீங்க தெரியுமா? 3 வாட்டி தங்கி எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை முட்டாள் ஆக்கிருக்கீங்க. ஆனா அப்பயே உங்க அம்மா சொன்னாங்க, சரியில்லாதவளெல்லாம் வீட்டுல சேர்க்கறா, அவளுக்கு நல்ல பேரு, அந்த தெருவுல போய் கேட்டா அவளை காரி துப்புறாங்க, அவன் என்னமோ பிறண்டு பொண்டாட்டின்னு சொன்னான்ட்டு அவளை வீட்டுல சேர்க்கறேன்னு அவங்க அம்மா வந்து சொன்னாங்க. விளக்கு மரத்துல அடிச்சு அவளை விலையை தரதாத வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்குன்னு. இப்போ எதுக்கு அழுவுற? அழுவாம என்ன பண்ணுவாங்க? புருஷனை பங்கு போட்டுப்பாங்களா? நிறைய அழுந்துட்டாங்க. இங்கேயும் வந்து அழுகணுமா? புருஷனை பங்கு போட்டுப்பாங்களா யாராச்சும்? இது சொல்லுவாங்க, உனக்கு மட்டும் தான் இப்ப நீங்க என்ன ஐடியால இருக்கணும்? என்ன ஐடியால இருக்கீங்க? என்ன பண்ண போறீங்க? இனிமே எப்படி இருக்க போறது உங்க வாழ்க்கை? நான் வந்து உங்களை வந்து இது வரைக்குமே ஒண்ணுமே சொல்லுங்க. அந்த பாருங்க கூப்பிடுறாங்க. அதெல்லாம் வேண்டாங்க, இந்த கதையே வேண்டாங்க. சரிங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? அந்த பொண்ணை விட போறீங்களா இல்லையா? அது எப்படியம்மா விடட்டும்? விட முடியாதா?
என்ன விட்டுருவாங்க. 2 பேர் கூட வாழ போறீங்களா? இப்போ என்னால் தான் ஒரு பேர் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் போது சரிங்க. அவங்க பாட்டு இருந்துட்டு போட்டோம். அவங்க பாட்டுல இருக்கட்டும், நீங்க அங்கேயும் போவீங்க இங்கே வருவீங்க, அப்படித்தானே? அதானம்மா செய்யணும். நீங்க சேர்ந்த மகா துரோகம். அவளுக்கு என்ன வயசு அந்த ஷீலாக்கு? தெரியலம்மா. தெரியாது. என்ன தெரியும் ஷீலாவை பத்தி? ஷீலான்றது எங்கள் வீட்டில் பழகும்போது நல்ல விதத்தில் பழகும். எனக்கு என்னால பழக்கம் இல்லம்மா. இவங்க தான் ஃப்ரெண்டு ஒய்ஃப் ஆமாம், கூட்டிட்டு நான் வந்தாங்க. தான் கூட்டிகிட்டு வந்தேன். அது கூட நிறையா வாட்டி நான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தனியாக போகும்பொழுது நல்ல கொஞ்சம் பாசம் வச்சுருந்தாங்க. நிறைய பாசம் வச்சிருக்காங்க. இன்னொருத்தரோட புருஷன் மேல அவன் எதுக்கு பாசம் வைக்கிறா? அதுக்கு பேர் என்னது தெரியுமா? ஒருவனுக்கு ஒருத்தி தாங்க. இந்த ஸ்டெப்பினி வேலையெல்லாம் நடக்காது. பிள்ளைங்களுக்கு அப்பா தேவை. அப்பா 3 ஆம்பளை பசங்க உங்களுக்கு. நீங்க நல்ல ஒரு அப்பாவா, நல்ல ஒரு அம்மாவா, நல்ல குடும்பமா பசங்களுக்கு நல்ல வளர்ப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும். முன்னாடி எல்லாம் பசங்களுக்கு ஒண்ணு அப்படி பார்ப்பாங்க மேம். இப்போ வந்து அந்த சொரிஞ்சிட்டு இருக்காங்க. அது கூட ஒன்றும் கண்டுக்காத. அவ கூட அங்க அவகிட்ட போறதுல தான் இருக்காங்க. அங்க போயிட்டா போனு 400 வாட்டி 500 வாட்டி போட்டா கூட போனே எடுக்க மாட்டாங்க. போன் ரிங்கு போகும் கட்டாவும், போன் ரிங்கு போகும் கட்டாவும், எடுக்கவே மாட்டாங்க. இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு போட்டுருவாங்க. இந்த வாட்டி எடுத்து பேசுறதுக்கு இல்லைங்கம்மா. எடுத்து பேசுறேன் அப்படின்னா பேசுவாங்க, திட்டுவாங்க. திட்டுவாங்க, திட்டதான் செய்வாங்க. கொஞ்சுவாங்களா? இன்னும் 2 பொண்டாட்டி வச்சுங்க சொல்லுவாங்களா? அந்த ஒரு சூழ்நிலையில நான் வந்து எல்லாத்துக்கும் சூழ்நிலையில சொன்னா அதாவதுங்கம்மா எப்படி அம்மா அதை சரி. அப்ப நீங்க அவங்க கூட வாழ்ந்துங்க, அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுங்க. உங்க பசங்களுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இல்ல சொல்லுங்க. அப்புறம் பசங்களோட வாழணும், இந்த அம்மா கூட வாழணும்னா ஒழுக்கமா வாழணும். இன்னொருத்தி கூட போய் இருந்துட்டு வந்துட்டு இங்க இருக்க முடியாது. போகும்போதெல்லாம் 2 பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க. நீ ஒரு விஷயம் உறுதியா இரு செம்பகம். வந்தா தனியால வந்து உங்க கூட இங்க வந்திருக்கேன் இல்லையா? அதனால தான் அவளை கட் பண்ணிட்டு வரணும். இல்லன்னா என்ன டைவர்ஸ் பண்ணிருப்பா. அதுதான் கரெக்ட். பசங்களை கண்ணுல கூட காமிக்காது. பசங்களுக்கு நீங்க தான் நல்ல வழி காட்டணும். என் பசங்களுக்கு ஒரு ஆசை காட்டிடுங்க. என்ன வயசு உன் பசங்களுக்கு? 12வது படிக்கிறான் பெரியவன். இப்போ கொஞ்ச நாள்ல தலை தூக்கிடுவான். மாவாட்டி நீங்க சம்பாதிச்சீங்கல்ல, அந்த மாதிரி தொழில் பண்ணி நீங்க காப்பாத்த முடியும் பசங்களை. இந்த மாதிரி துரோகம் பண்றவங்களோட வாழ்ந்து காப்பாத்த தேவையில்லை. என் பசங்களுக்கு ஒரு ஹாஸ்டல்ல நல்ல படிப்பு கொடுங்க. நிச்சயமா பண்ணலாமா? நிச்சயமா பண்ணலாம். இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு என் புருஷனுக்கு ஒரு சண்டை கூட வந்தது கிடையாது. அவர் ஒரு வார்த்தை என்ன திட்டினது கிடையாது. அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அந்த பொம்பளை வந்ததுல இருந்து தான் பிரச்சனையே. அவங்க கிளியரா சொல்றாங்க. அதனாலதான் உங்களுக்காக இவ்வளவு கதறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன விபத்து நடந்து போச்சுன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. நீங்க அதை விட்டுட்டு வந்துடுங்க. அதுதான் கரெக்ட். அப்ப உங்களுக்கு இவங்க வேண்டாமா? நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். நீங்க வேண்டான்னு சொல்லண்டா, அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க. வேண்டான்னு சொன்னா வேண்டான்னு விட்டு பசங்க வேண்டாம். நீங்க தான் வந்தாங்க. பசங்க அவன் மட்டும் தான் வேணும். அடுத்தவன் முன்னாடி அவ்வளவு முக்கியம். தான் முன்னாடி தான் பிள்ளைங்க வேண்டாம். அடுத்தவன் முன்னாடிக்காக தான் முன்னாடி தான் பிள்ளைங்க வேண்டாம். அடுத்தவங்க கூட 10 வருஷம் வாழ்ந்துவா, 2 பிள்ளைங்க பெத்தவா பெருசு அவங்களுக்கு. இவங்களுக்காக வாழ்ந்து இவங்களை நம்பி வந்தா இவங்களுக்கு நம்பி பிள்ளைய பெத்த கூட இருக்கா? இருமா ஷீலாவோட பிள்ளைங்க உங்க கூட இருக்கா? பெத்த பிள்ளைங்களை விட்டுட்டு வந்திருக்கா அந்த பொண்ணு உங்க கூட. அவங்கள எவ்வளவு போய் தூக்கிட்டு போயிடுவா. ஷீலா எவ்வளவு நாள் புருஷனோட வாழ்ந்திருக்கா? 9 வருஷம். 9 வருஷம் வாழ்ந்த புருஷனை தூக்கி போட்டுட்டு ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பொண்ணையும் விட்டுட்டு உங்க கூட வந்தவ எவ்வளவு நேரம் வேணும் உங்களுக்கு துரோகம் பண்ணது? அன்னைக்கு என்ன ஆவீங்க தெரியுமா? இந்த பொண்டாட்டியும் இருக்க மாட்டா, பசங்களும் திரும்பி பார்க்காதுங்க, அவளும் இருக்க மாட்டா. என்ன செய்வீங்க? தனியா போக வேண்டியது. அப்ப இப்ப நான் சொல்லுவேன், எனக்கு கடவுள் இப்படிதான் எழுதிருக்கான் தலையில. கடவுள் எல்லாம் இதுல இழுக்காதீங்க. கடவுள் எல்லாம் இதுல இழுக்காதீங்க. நீங்க தப்பு பண்ணிட்டு கடவுள் எல்லாம் இழுக்காதீங்க. நான் தப்பு செஞ்சிருக்கேன். அப்ப அதுல இருந்து மீண்டு வாங்க. 9 வருஷம் வாழ்ந்த புருஷனுக்கு அவ துரோகம் பண்ணியிருக்கா. இதை விட வேற பெரிய பாபம் உண்டா? நீங்க 18 வருஷம் வாழ்ந்த மனைவிக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப பெரிய பாவம் செஞ்சிருக்கேன். இப்போ அவர் முடிவு பண்ணும், செம்பகம் வேணுமா ஷீலா வேணுமா? இவங்க தான் எனக்கு முக்கியம், அவங்களும் தேவை அப்படின்ற பொழுது நீங்க என்ன சொல்றீங்க? செண்பகத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாமான்றீங்க. ஆமா, நீங்க 2 பொண்டாட்டி வச்சுனா அவர் 2 புருஷன் வச்சுக்கலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 3 மாசமா பாத்தீங்கன்னா டைவர்ஸ் பண்ணணும். ஆமாங்க, உங்க கூட எப்படி வாழ முடியும்? அவ்வளவுதான் வேணும்னா அப்படிதான் மேம் சொல்ல முடியும். ஆமா, அவ்வளவுதான் வேணும்னா அப்படிதான் சொல்ல முடியும். அப்புறம் அவ வேணாம். நீங்க உங்க பாட்டுல துரோகம் பண்ணிட்டு இன்னொரு 2 பொண்டாட்டி வச்சுப்பீங்க.
உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளை உங்களுக்காக அழுதுட்டு இல்லைங்கம்மா, உட்கார்ந்திருக்கணுமா? நான் வந்து டைவர்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் எனக்கு சம்மதம் கிடையாது. அவங்க கேட்டாங்கன்னா கொடுத்துறேன். நான் அப்ப தான் கேக்குறேன். அவளை விட உப்பைய மாட்டீங்க. வந்து இல்லையம்மா, அது எங்க விட மாட்டீங்க. மேம் விட உப்பை மாட்டீங்க. நான் தான் சொல்றேன். அவளை விட்டுருன்னு நான் தானே கேக்குறேன். அதை விட்டுருங்களேன். நான் டைவர்ஸ் கேக்குறேன்னு கொடுக்குறேன்றீங்களே, அவளை விட்டுருங்கன்னு நான் 1.5 வருஷமா நான் கெஞ்சிட்டு இருக்கேன். அதை விட்டுருங்களேன். செம்பகம் என்ன தப்பு பண்ணா? அவங்க ஒன்றும் தப்பு பண்ணல. அப்புறம் ஏன் அவளை தண்டிக்கிறீங்க? இல்லைம்மா, அதாவது நான் தண்டிக்கலாம் இல்லை, அவங்க நல்லா இருப்பாங்க, நான் தண்டிக்கல. அவங்க நல்லா இருப்பாங்க, நீங்க bless பண்றீங்க. நீங்க என்ன முனிவரா? அவங்க நல்லா இருப்பாங்க சொல்றதுக்கு. பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு பேச்ச பாரு. ஏதோ நல்லவர் மாதிரி இல்ல, நான் கைவிட மாட்டேன்னு சொல்றீங்கல்ல. என்ன வயசு அந்த பொண்ணுக்கு? 10 வயசுங்க. 10 வயசு பொண்ணு அம்மாட்டேருந்து பிரிச்சுட்டீங்க. இதை விட பெரிய துரோகம் உண்டா? சரி, வேண்டாம் அப்படின்னா அந்த பேர் வந்து மாறிடுமா? ஏங்க ஒரு விஷயம் கேட்கட்டுமா? பேரு சொல்லாதீங்க. ஷீலா வந்து இன்னொருத்தரோட ஓடி போயிட்டா, பிள்ளைங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்கிறத மாறுமா? மாறாது. மாறாது. ஆனா அவ போனா, அவ தப்ப உணர்ந்து திரும்ப வந்தா, எங்க வந்துட்டா? நீங்க அனுப்பினா சரியாகும். எங்க? சரி, அனுப்புனா எங்க போகணும்? அவ அவங்க வீட்டுக்கு போவா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வாழ்க்கை பார்த்துப்பாங்க. அப்பொழுதும் நான் அந்த அவளுடைய குடும்பத்தை கெடுத்தது அப்படியே தானே இருக்கும். இப்ப எப்படி இருக்கு? அவ வாழ்க்கை அவ இருங்க, ஒரு பார்த்துப்பா. நிமிஷம். இப்ப எப்படி இருக்கு? இப்ப கெடுத்துட்டேன். கெடுத்துட்டேன். ஆனா யாருமே சந்தோஷமா இல்ல. சரிங்க. அவ அங்க போயிட்டா, அப்போ இந்த ஒரு சின்ன பேர் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் பெத்த பசங்களுக்கு தாயை திரும்ப கிடைக்கும். உங்களையே நம்பி இருக்கிறது பொண்டாட்டி புருஷனை திருப்பி கிடைக்கும். பசங்களுக்கு அப்பாவை திருப்பி கிடைக்கும். இதுல ஒரு நல்லது இருக்கா? அதுல எந்த நல்லதுமே இல்ல. ஆக இது எதுவுமே மறையவும் போறது இல்லை. அது மறையாதுங்க, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. ஆனா இதுல தப்பு இருந்தாலும் அதை விட ஒரு நல்லது நடக்க போறது. அதனால அந்த நல்லதுக்காக இந்த தப்பை பொறுத்துக்கலாம். இப்ப நீங்க அவங்களோடய வாழ்ந்தா என்ன ஆகும்? அந்த தப்போடையே வாழ்வீங்க. பசங்களுக்கு அம்மா இல்லாம ஆகும், அங்க ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி இல்லாம ஆகும், உங்களையே நம்பி இருந்த பொண்டாட்டிக்கு நீங்க இல்லாம ஆகும், பசங்களுக்கு அப்பா இல்லாம ஆகும். உங்களை பத்தி நினைச்சு பாக்குறீங்களா, இல்ல உங்க குடும்பத்தை பத்தி, பசங்களை பத்தி நினைச்சு பார்க்க போறீங்களா? நான் ஷீலா கிட்ட கேட்கணுமா? அது தேவையில்லை. நீங்க ஷீலாவை பார்க்கவே கூடாது. நம்ம பார்க்கவே கூடாது, பேசவே கூடாது, அந்த கனெக்ஷனே இருக்கக்கூடாது. ஷீலா உங்களுக்கு யாருமே கிடையாது, அவ்வளவுதான். அது வேண்டாம். உங்க மனைவி செம்பகம். நானே தாம்மா கூட்டிகிட்டு போனேன். அதை நான் தானே தப்பு செஞ்சேன். நல்ல மனுஷன், நல்லா வாழுங்க. 18 வருஷம் வாழ்ந்துட்டு பொண்டாட்டியை விட்டுட்டு உங்களை நம்பி அவ வந்துட்டா, அவளை கை விடாதீங்க, நல்லா வாழ வைங்க. நான் வந்து யாரையோ நம்பி வந்துட்டேன், பிள்ளைங்க யாரையோ நம்பி பிறந்துட்டாங்க. நான் உலகத்துக்கு கூட்டிட்டு வந்தது நம்ப என்ன, அவங்க வந்து அந்த பசங்க எவ்வளவு நொந்து போயிருக்காங்கன்னு தெரியுமா? இதுவரையிலும் பரத் உங்க கிட்ட பேசியிருக்கானா? அவன் சொல்றான், அப்பா என்னைக்கு அந்த பொம்பளையை விட்டுட்டு வராங்களோ அன்னைக்குதான் நான் பேசுவேன்னா. பெரிய பையனா நடு பையன்? லைஃப்ல என்ன கரெக்டோ அதை பண்ணுங்க. தப்பு பண்ணோமா அதுல இருந்து மீண்டு வாங்க. குடும்பத்தை பாருங்க, பசங்களுக்காக வாழ பாருங்க. தப்போடையே வாழவேன்னு நினைச்சீங்கன்னா பசங்க லைஃப் கெட்டு போயிடும். அப்புறம் உங்களால மன்னிச்சுக்கவே முடியாது. இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா என்னன்னைக்கும் உங்களை மன்னிக்க முடியாத தவறா போயிடும். பசங்க வாழ்க்கை கெட்டு போயிடும். தயவு செஞ்சு பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் பேசுறேம்மா, நான் பேசினாதான், நான் பேசி ஒத்துக்கிட்டாருன்னா பேசுனா இங்கேயே கூட்டிட்டு இல்ல, நீங்க பேச வேண்டாம். இங்கேயே கூட்டிட்டு வந்து பேசுங்கம்மா. என்னங்க? நாங்க பேசுறோம். இங்கேயே வர சொல்லி பேசுங்கம்மா. நான் ஷீலாட்ட நாங்க பேசி நாங்க அனுப்பிச்சு வைக்கிறோம். நீங்க உங்க மனைவியோட போங்க. சரிங்கம்மா. சரிங்களா? கூட்டிட்டு போமா. ரொம்ப நன்றி. வணக்கம். தயவு செஞ்சு மறுபடியும் ஷீலா கூட போயிடாதீங்க. கூட்டிட்டு போமா, கூட்டிட்டு போமா. அவருக்கு என்ன பயம் இருந்திருக்கு தெரியுமா? ஷீலாவை தெருவில் விட்டுட்டு வந்துடுவோமோ, அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துருக்காரு. அவ்வளவுதான். மாதிரி எத்தனை வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க மேம். அவட்ட போக இல்ல, இல்ல, போய் சொல்லிட்டு போவாங்க. இல்லை, நீங்கள் அதை பேசி அவங்க வந்து ஒத்துட்டாங்க அப்படின்னா போக மாட்டீங்கல்ல. நீங்க பசங்களை பாருங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.